ஃபஸ்ட்டு எனக்கு வந்து சோலோ லெவலிங் சீசன் 2 பிடிச்சதுக்கான காரணம், சோலோ லெவலிங் சீசன் 2க்காக நான் வெயிட் பண்ணதுக்கான காரணம் சீசன் 1 தான். ஏன்னா ஸ்டார்டிங் சூப்பராக இருந்தால் தான் ஃபினிஷிங் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட அடுத்த பாட்டுக்காக நம்ம விருப்பப்படுவோம். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள்னால் சோலோ லெவலிங் தான் நான் சொல்லுவேன். சோலோ லெவலிங், அப்புறம் இன்னொன்று வந்து ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி, அப்புறம் அட்டாக் ஆன் டைட்டன், இதெல்லாம் தான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங்கே நம்மளை அப்படியே கன்வின்ஸ் பண்ணணும், சூப்பராக இருக்குது இந்த அனிமே, சூப்பராக இருக்குது, நம்ம அடுத்த விஷயம் பார்க்கணும், சீசன் 2 பார்க்கணும் நமக்கு தோணணும். அந்த சோலோ லெவலிங் பெட்டராகவே பண்ணிச்சு. சோலோ லெவலிங்கில் நம்ம எல்லாருமே பார்க்கறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னென்னா, அந்த ரைட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த நீங்கள் சோலோ லெவலிங் பார்த்தா தெரியும், இந்த எபிசோடில் கரெக்டு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 15 மினிட்ஸுக்கு வந்து பெரிய அளவுலாம் எதுவுமே இருக்காது. என்ன தான் ஃபைட்டு எமோஷன்ஸ்லாம் இருந்தாலுமே, எமோஷன்ஸ் பெரிய அளவில் சொல்லலையே காட்ட மாட்டாங்க, பட் ஃபைட் நிறைய காட்டுவாங்கள்ல. ஃபைட்லாம் என்ன தான் பெருசாக இருந்தாலுமே அந்த லாஸ்ட் அந்த 5 மினிட்ஸ் ஆர் 6 மினிட்ஸ் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பூஸ் பம்ப்ஸான விஷயங்களை பண்ணி நமக்கு வந்து ஆர்வத்தை தூண்டுவார். என்ன தான் ஸ்டார்டிங் மொக்கையாக இருந்தாலும் ஃபினிஷிங் சூப்பராக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சக்ஸஸ் ஆகிடும். இது வந்து நம்ம ஒரு மூவியை கூட எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு படம் வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக மொக்கையாக இருந்துட்டு செகண்ட் ஹாஃப் மட்டும் சூப்பராக இருந்தது, எல்லாமே கன்வின்சபிளாக இருந்தது அப்படின்னா, நம்ம செகண்ட் ஹாஃபை எப்படி கொண்டாடுவோம்? வெளியே வந்தோடனே நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஞாபகம் இருக்காது, செகண்ட் ஹாஃப் ஞாபகம் இருக்கும். உடனே படம் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவோம், அப்படியே அந்த படம் அப்படியே ரீச் ஆகும், அந்த படம் சக்ஸஸ் ஆகிடும். அதே மாதிரி தான், அதே டெம்ப்ளேட் தான் சோலோ லெவலிங் ரைட்டருமே எடுத்திருக்காரு. ஸ்டார்டிங்கை வந்து ஓகே அப்படின்ற லெவலில் கொண்டு வந்து ஃபினிஷிங்கான அந்த 5 மினிட்ஸ் ஒரு 6 மினிட்ஸை வந்து தரமாக பண்ணுவார். நீங்கள் வந்து இந்த சோலோ லெவலிங் எபிசோடு எல்லாமே கொஞ்சம் எடுத்து பாருங்களேன், கடைசி அந்த 5 மினிட்ஸு பூஸ் பம்ப்ஸாக இருக்கும். அதில் ரொம்ப எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, சீசன் 2 எடுங்க. சீசன் 2ல் கடைசி 5 நிமிஷம் வந்து பயங்கர பூஸ் பம்ப்ஸாக இருக்குமா, அந்த ஒரு காரணத்தினால தான் நமக்கு அந்த சோலோ லெவலிங் அந்த முடியும் போது, அந்த எபிசோட் முடியும் போது நமக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்கும். இப்போ கூட அதை பற்றி நிறைய டெம்ப்ளேட்லாம் போட்டிருப்பாங்கல்ல, இந்த சோலோ லெவலிங் சீசன் 2க்கு நிறையவே அந்த கால் டெம்ப்ளேட்லாம் நிறைய போட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இன்ஸ்டா யூடியூப் நிறைய போட்டாங்க. அதான் சொல்கிறேன், சோலோ லெவலிங் ரைட்டர் ஒரு சூப்பரான மெத்தடை தான் கையாளுறாரு. ஆனால் சில சமயத்தில் இது ஒர்க் அவுட் ஆகாமலே போகும் சில அனிமேக்கு. பரவாயில்ல, சோலோ லெவலிங் தப்பிச்சிருச்சு. இப்போ நான் அடுத்த சீசன் 3க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த அனிமேயில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு கேம் அனிமேனா அது சோலோ லெவலிங் தான். அதாவது கேமை பேஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அனிமே சோலோ லெவலிங் தான். இதோட இந்த சோலோ லெவலிங்கை எனக்கு என்னோட அண்ணன் சொல்லி தான் எனக்கே தெரியும். அப்போ வந்து என் அண்ணன் வந்து தமிழ் அனிமேஸ்லாம் பார்த்துருந்தேன், தமிழ் டப்பான அனிமேஸ். அப்போலாம் நான் சோலோ லெவலிங்லாம் வந்ததுன்னு தெரியாது. அப்புறம் கைஜி நம்பர் 8லாம் என் அண்ணன் தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண, இப்படி அனிமே இருக்குது நல்லா இருக்கும்னு. என் அண்ணன் கூட சேர்ந்து தான் சோலோ லெவலிங் பார்த்தேன். அப்போவே வந்து 5 எபிசோடு வந்து ரிலீஸ் பண்ணிட்டான். அப்படின்னா ஜாப்பனீஸில் வந்து முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஆமாம் 5 எபிசோட் ரிலீஸ் பண்ணிட்டான். நான் எல்லாமே சீசன் 1 ஃபுல்லாகவே தமிழில் பார்த்து முடித்தேன். சீசன் 2 வந்து தமிழில் பார்த்தேன். ஆனால் இன்னும் 2-3 எபிசோடு தமிழில் பார்த்தேன். அதுக்கப்புறம் க்யூரியாசிட்டி தாங்க முடியாமல் இங்கிலீஷ் சப்டைட்டில் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.